பாத்தீங்களா? தப்பா நினைச்சுக்காது மிஸ்டர் அறிவு. உங்களுக்கு தேவைப்பட்டா அரசு சாதனங்கள் அத்தனையும் யூஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனா நீங்க எதையும் யூஸ் பண்ணாம அக்யூஸ்ட கோமா ஸ்டேஜ்ல போய் அட்மிட் பண்ணிருக்கீங்க. கலவரம் நடக்கிறதுக்கு நீங்க முக்கியமான காரணமா இருந்துட்டீங்க. இது வேற இடம் தெரியாம மோதாது. நிறைய கெட்டத நீ பார்க்க வேண்டியது. நான் தனியாள் இல்ல, 100 1000. உங்க கோபம் நியாயமானதுதான் சார். என்ன எவ்வளவு கூலா பதில் சொல்றீங்க? நீங்க பண்ண காரியத்தோட தீவிரத்தை பாத்தீங்கல்ல? இல்ல சார், இந்த பிரச்சனைய நான் வேற குணத்துல பாக்குறேன். இப்ப அரெஸ்ட் ஆனவன் அரசியல் கட்சி தலைவரா இல்ல யூனியன் லீடரா இல்ல, எந்த என்கவுண்டர் இல்லாத எதிர்ப்பு இந்த ஆள் பிடிக்கிற புரோக்கர் விஷயத்துல அதிகமா இருக்கு. இவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு காலேஜ் எல்லாம் ஸ்ட்ரைக் நடக்குது, பெரிய பெரிய தொழிலாளர்கள் யூனியன் கண்டனம் தெரிவிக்குது. அப்படின்னா இவன் யாரு? சாதாரண ரவுடியா, மாஃபியாவா, ஆள் பிடிக்கிற புரோக்கரா இல்ல அதுக்கு மேலையா? எனக்கு ஒண்ணும் புரியல அறிவு. போக போக புரியும் சார். நீங்க கேட்ட சர்வேலன்ஸ் டைப், செக்யூரிட்டி டைப் எல்லாமே இதுல இருக்கு சார். மனோஜ் டிராவல் பண்ண அதே பிளைட்ல தான் சந்திரன் டிராவல் பண்ணிருக்கான். இவன் கோமால இருந்து வெளியே வந்தானா எல்லா விஷயத்துக்கு விட கிடைச்சிடும். சார், நான் டாக்டர் பேசுறேன். சந்திர கோமால இருந்து நார்மலுக்கு வந்துட்டான். வெரி குட், நான் இப்பவே வந்துடுறேன். சந்திர எப்படி இருக்கான்? அவன் நல்லா பேசுற கண்டிஷன்ல இருக்கானா? ஆமா சார், நல்லா பேசுறாருன்னு டாக்டர் சொன்னாரு. ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும். கேமரா, ரெக்கார்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் உடனே ரெடி பண்ணுங்க. ஓகே சார். அக்யூஸ் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். வாய்ஸ் ரெக்கார்டர், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து உடனே ஹாஸ்பிட்டல். ஓகே யார் அது? சார், ஹாஸ்பிட்டல் டியூட்டிக்கு இப்பதான் சார் வந்தேன். நான் இங்க வந்ததுலேருந்து இவர் இங்கே தான் சார் இருக்காரு. ஜாஃபர் இங்க நைட் ரவுண்ட்ஸ் போனார் சார், இன்னும் வரல சார். ஏன் சார், ஏதாவது ப்ராப்ளமா? போயா. யாரியா நீ? அதான் சந்துரு. அன்னைக்கு கூட நீங்க என்ன அடிச்சீங்கல்ல? ஏய், உளறாதையா, உண்மையை சொல்லு. அதாங்க சந்துரு, அன்னைக்கு கூட நீங்க என்ன அடிச்சீங்கல்ல? உன்ன சார் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க சார். இப்பதான் கோமால இருந்து லீவா இருக்காரு. திரும்ப டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா மறுபடியும் கோமாக்கு போடுவாரு சார். இவரு சந்திரன் இல்ல, இங்க இருந்த சந்துரு எங்க? ஆக்சுவலா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இவர் இங்க தான் இருந்தாரு. என்கிட்ட இருக்கிற மெடிக்கல் ரிப்போர்ட் பிரகாரம் இவர் பேர் சந்துரு. இவர் நல்லா பேசினாரு, அதனால தான் இமிடியட்டா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். இந்த அட்ரஸ்ல போய் போலீஸ மப்டியில கண்காணிக்க சொல்லுங்க. நான் பின்னாடியே வரேன். ஒரு வயர் எடுத்து கணக்கு கொடுத்து 600 ரூபாய் கேக்குற நீ? 10,000 ரூபாய் கொடுத்து டிவி வாங்கிக்கிறல, 600 ரூபாய் கொடுத்து கேபிள் கனெக்ஷன் கொடுத்தா தானே படம் பார்க்க முடியும். சரி சரி, தெருவில் நின்று கூவின் கிடக்காத, இந்த புடி. கேட்டோன்னு துட்டை கொடுத்தா நான் ஏன் கூவ போறேன்? டிவி வாங்க காசு இருக்குது, கனெக்ஷன் கொடுக்க காசு இல்லையா? ஏழுமலை இருக்காரா? அவர் இல்லைங்களே. நீங்க யாரு? போலீஸ். என்ன மேட்டர் சார்? சொல்றேன். என்னாச்சு சார்? ஏதாவது பிரச்சனையா? உங்க வீட்டுக்காரர் பேர் தான் ஏழுமலை. ஆமா சார். எங்க வேலை பாக்குறாரு? அவரு சைதாப்பேட்டை கோர்ட்ல சாட்டி கைத்து போட்டு இருக்காரு. நான் சேத்துக்குள்ள பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன் சார். இப்ப எங்க அவரு?
அவரு வேலை ஒண்ணு வந்திருக்குது, வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லிட்டு போயிருக்காரு சார். செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? எதையாவது இருக்கிறத வித்து அடிச்சு புடிச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான் சார். என்ன சார் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிறீங்க? என்னத்துக்கு உள்ள போறீங்க? ஐயா அடுப்படியில என்ன பண்றீங்க? ஆம்பளை இல்லாத வீடு மாதிரி வெளியே போங்க. சார் வெறும் அரிசி தான் சார் இருக்கு. அரிசி தான் சார் இருக்கு. கையெடுங்க. கேபிள் காரனுக்கு பணம் கொடுக்கும்போது பணத்துல அரிசி ஒட்டி இருக்கும் போதே நினைச்சேன். சார் சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். என் புருஷன் தான் சார் அம்புட்டு பணத்தையும் கொண்டாந்து வச்சது. ஒன்னும் பண்ணிடாதீங்க சார். பேங்க் நுங்கம்பாக்கம் பிரான்ச். சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது. அக்கவுண்ட் நம்பர் 239878568780. ஹலோ, அறிவரசி ஹியர். இமிடியேட்டா நுங்கம்பாக்கம் ஏசிஏ பேங்க் மேனேஜரை என் லைனுக்கு வர சொல்லுங்க. சார் நான் பேங்க் மேனேஜர் மாதவன் பேசுறேன். கமிஷன் ஆபீஸ்ல இருந்து உடனே உங்களை காண்டாக்ட் பண்ண சொன்னாங்க. உங்க பிரான்ச்ல ஒரு அக்கவுண்ட் நம்பரோட அட்ரஸ் சார் அக்கவுண்ட் ஹோல்டர் நேம் சந்திரநாத், அண்ணா நகர், 10th Avenue, 14th Main Road, சாந்தி காலனி, டோர் நம்பர் 225. நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம் பப்ளிக் தெரியுமா? போலீஸ் வந்திருக்குன்னு தெரியும், ஆனா எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியாது. ஆமா, வாட்ச்மேனை விசாரிச்சீங்களா? டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போயிருக்கான். வீடு மடிப்பாக்கத்துல இருக்கு, கூட்டிட்டு வர ஆரம்பிச்சாங்க சார். ஓபன் த டோர். சாவி அபார்ட்மெண்ட் அசோசியேஷன்ல கேட்டு வாங்கினேன் சார். சார் அக்யூஸ்ட் எஸ்கேப். இங்க எந்த தடயமும் கிடையாது. தேடுறது வேஸ்ட். ஏதோ வாசனை வருது. Bring my kit. Yes, sir. Clever. Clever. எனக்கு ஒண்ணுமே புரியல சார். உனக்கு புரியாதான்? ஏன்னா அவங்க நம்மளை விட புத்திசாலியா இருக்காங்க. இட்ஸ் ஓகே. இந்த வீட்டை ஃபாரன்சிக் டேக் ஓவர் பண்ண சொல்லு. ஓகே சார் வாட்ச்மேன் வந்தாச்சு. ஓஹோ, உன் பேர் என்ன? மோகன்ராஜ் சார். எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? 4 வருஷமா சார். இந்த ஃபிளாட் நம்பர் 225 யார் இருக்காங்க தெரியுமா? சந்துரு சார் தான் இருக்காரு சார். மாசத்துல 2-3 தடவை ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்துட்டு போவார் சார். இன்னைக்கு வந்தாரா? இன்னைக்கு அவர் வரல சார். ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாங்க சார். மேல போய் எதை எடுத்துட்டு உடனே போயிட்டாங்க சார். கார்ல வந்தாரா? இல்ல சார், ஆம்புலன்ஸ்ல வந்தாங்க. எங்க போனாங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? இல்ல சார். கார் டிரைவர் ஏதாவது பேசுனாங்களா? ஏர்போர்ட், ஆமா ஏர்போர்ட் போகணும்னு சொன்னாங்க சார். சரி போலாம். ஏர்போர்ட்டை கம்ப்ளீட்டா நம்ம கஸ்டடி கொண்டாங்க. யாரும் நமக்கு தெரியாம ஃபிளைட்ல ஏறக்கூடாது. ஓகே சார், ரைட். ஒரு ஃபிளைட் கூட டேக் ஆஃப் ஆகக்கூடாது. சார் சென்னையில இருந்து போற எல்லா ஃபிளைட்டையும் நிறுத்தி தரவா செக் பண்றோம். அவனால தப்பவே முடியாது. எஸ் சார். யா சாரி, நீங்க போங்க. டிராவல் பண்றவங்களோட நேம் லிஸ்ட் இது. கிளம்ப தயாரா இருக்க ஃபிளைட்டை தரோவா செக் பண்ணியாச்சு. டேக் ஆஃப் பண்ண கிளியரன்ஸ் கொடுத்துடலாமா சார்? இந்த ஃபிளைட் அனுப்புனாதான் லேண்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஃபிளைட்டை தரைக்கு கொண்டு வர முடியும். தரவா செக் பண்ணி. ஆமா சார். ரிலீஸ் தம். ஓகே, தேங்க்யூ சார்.
ஃபாலோ பண்றேன் பாரு. சந்துரு எங்க இருக்கிற உண்மையை சொல்லிடுவேன்னு நினைக்கிறியா? சரி, நீ சொல்ல வேண்டாம்டா. கஃபன் பாக்ஸ் எங்கே போச்சுன்னு ஏர்போர்ட்ல விசாரிச்சா சொல்லிடுவாங்க. எனக்கு அது முக்கியம் இல்ல, நீதான் முக்கியம். எனக்கு கிடைச்ச ஒரே விட்னஸ் நீதான். உன்னை நான் மிஸ் பண்ண விரும்பல. உன்கிட்ட நான் நிறைய பேசணும். வா. நீ புத்திசாலி. 1000 முடிச்சு இருந்தாலும் அழகா அவுத்துருவ. நீ என்ன கண்டுபிடிக்கிறது? நான் சொல்றேன். சந்துருவ பணப்பெட்டியில வச்சு கனடான்னு ஒரு நாடு, அங்க உன்ன மாதிரி போலீஸ் பிரச்சனை இல்லாம சேஃப்டியா இருக்க அங்க அனுப்பிட்டோம். சந்துருவ அனாதையா அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போட்டேன். நாங்க எவ்வளவு அழகா தூக்கிட்டோம் பாத்தியா? சென்னையில எந்த சிக்னல்ல நின்னாலும் 30 செகண்ட்ல உன்னை தூக்கிட முடியும். என்ன காப்பாத்தி எனக்கு தெரியுமா? நீ காப்பாத்த நினைக்கிறது ஒரு குற்றவாளி. திருத்திக்கோ, குற்றவாளி இல்ல போராளி. உன் பேச்சுல போராளி விசுவாசம் தெரியல, பணத்தோட வாசம் தான் தெரியும். யாருக்கு வேணும் உங்க நாட்டு பணம்? உனக்கு எவ்வளவு வேணும்னு கேளு, நான் தர்றேன். தேவையில்லாம பேசாத. நீ யாருக்கு எதுக்காக வேலை பார்க்கற? உன்னோட நெட்வொர்க் என்ன? அதை தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல அறிவு. ஒன்னும் சொல்ல வேண்டாம். உன் அனுமதி இல்லாமலே உங்ககிட்ட இருந்து உண்மையை எப்படி டெக்னிக்கலா வாங்கணும் எனக்கு தெரியும். வா. நீ நல்லா யோசிக்கிற. இனிமே உன்ன மாதிரி யோசிக்க இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. உன்னையும் உயிரோட இருக்க விட மாட்டாங்க. இந்த விளையாட்டுல நான் தான் ஜெயிக்க போறேன். நான் உயிரோட இருந்தா தானே என்கிட்ட இந்த உண்மையை வாங்குவேன். இனிமே உன்ன மாதிரி யோசிக்க இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நான் தனியாள் இல்ல, 100 1000. யாருக்கு வேணும் உங்க நாட்டு பணம்? சார், நாம உடனே ஹோம் மினிஸ்டர் மீட் பண்ணணும். மேட்ச் வெரி வெரி அர்ஜென்ட். உடனடியா நாம அங்க வரணும்னு சொல்லுங்க. என்ன சரிவு? எனி ப்ராப்ளம்? நான் நேர்ல வந்து சொல்றேன். மினிஸ்டர் வீட்ல மீட் பண்ணலாம். ஓகே, நான் வந்துடுறேன். ஓகே சார். சார், மினிஸ்டர் உங்களுக்காக வெயிட் பண்றாரு. உட்காருங்க. என்னய்யா,
உடனடியா வீட்டுல மீட் பண்ற அளவுக்கு அப்படி என்ன தலைவர அவசரம்? தலைபுற அவசரம் இல்ல சார், தலைநகரமே போற அவசரம். வாட்? ஆமா சார், சுகிமூர்த்தி, இஸ்ரோ தலைவர் டெத், ஹைதராபாத் பிளாஸ்ட், நியூக்ளியர் காம்ப்ளெக்ஸ் டிசாஸ்டர், நேத்து டெல்லியில அமெரிக்க தூதரோட பிள்ளையை கிட்னாப்னு மேலோட்டமா பார்த்தா ஒண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் மாதிரி இருக்கும். ஆழமா பார்த்தா எல்லாத்தையும் லிங்க் பண்ற ஒரு விஷயம் இருக்கு. எல்லா கதையிலும் வர மாதிரி இது பழி வாங்குற கதை இல்ல சார். செத்தவங்க எல்லாரும் புத்திசாலிங்க, அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம நாட்டை வல்லரசா தாங்கி நிற்கிற தூண்களா பார்த்து தகர்த்திருக்காங்க. இந்த செயலுக்கு உலக கிரிமினாலிஸ்டுக்கு வச்சிருக்க பெயர் ஆபரேஷன் பிரைன் டெட். அப்படின்னா ஒரு நாட்டோட வளர்ச்சியை தடுக்கவோ இல்ல அடிமைப்படுத்தவோ அந்நிய சக்திகள் முடிவு பண்ணிட்டா முதல்ல அந்த நாட்டோட மூளையா இருக்கிற பிஏபிகளை காலி பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த நாட்டோட வளர்ச்சி தடைபட்டுரும். இது போர் தந்திரம். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம நாட்டுக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்க அறிவிக்கப்படாத போர். நமக்கு தெரியாமலே நம்ம நாட்டு மேல அந்நிய சக்திகள் விரிச்சிருக்கிற போர் வலை. அன்டிக்ளேர் வார் அகைன்ஸ்ட் அஸ். என்னய்யா நம்பவே முடியல. சோப்பு சீப்பு விற்க வந்தவங்க நம்ம நாட்டை அடிமைப்படுத்த போறாங்கன்னு சொல்லியிருந்தா நம்பியிருப்பீங்களா? அது போலதான் எதுவும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? பிடிக்கணும், பிடிச்சு அழிக்கணும். அதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நுனி சந்துரு. பிரச்சனையோட ஆணிவருக்கு சரி, மனோஜ் காணாம போனதுக்கு சரி, ரெண்டுக்குமே ஒருத்தன் தான் விட்னஸ். அப்போ இமிடியட்டா அவனை பிடிங்க. சார், அங்கேதான் ஒரு சிக்கல். என்ன? அக்யூஸ்ட் கனடா தப்பிச்சு போயிட்டான். அவனை பிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ், யூஎன் பர்மிஷன், இன்டர்போல் சர்க்குலர்னு ஏகப்பட்ட லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இமிடியேட்டா நீங்க சென்ட்ரல்ல பேசி ஹரியப் பண்ணணும். மற்றதெல்லாம் அறிவு பார்த்துக்குவார். ஹலோ. ஓகே சார், நான் வந்துடுறேன். உங்க பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் இதுல இருக்குங்க. போயிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு மனசே வரல, பயமா இருக்கு. பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்றது வெறும் வார்த்தையா தான் படுது. என் மனசு படப்படுக்கிறது எனக்கு தான் தெரியும். நீ சொல்லிட்ட. ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு, கிளம்புறேன். ஹலோ, போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. போயிட்டு வரேன். ம், ஜாக்கிரதையா பாத்துக்க. ம், மனிஷா, நான் வரேம்மா. ம். அறிவு கனடாவோட காலடி எடுத்து வச்சதும் அவனோட அழிவு ஆரம்பமாகணும். இந்தியாவுக்கு திரும்ப அவனோட சாம்பல் கூட கிடைக்க கூடாது. எல்லா ரகசியங்களும் அவனோட எரிஞ்சு சாம்பல் ஆகணும். Finish him and burn him.